மவுண்ட் ரோடு தேனாம்பேட்டை சிக்னல் இங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோங்க. பாருங்கள், இந்த கார்னரில் இருக்கும். தேனாம்பேட்டை சிக்னல் கார்னரில் பக்கத்து பில்டிங்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் கலைஞர் டிவி இருக்குது. கலைஞர் டிவி, அண்ணா அறிவாலயம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லா விதமான கமர்ஷியல் யூஸுக்கும் சூட்டபிளாக ப்ராப்பர்ட்டி. அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. நம்ம அப்படியே ரிவர்ஸில் காமிச்சிட்டு வரேன் நான் உங்களுக்கு. மேலே மொட்டை மாடியிலேருந்து இப்போ நம்ம இது வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். இந்த இடமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொட்டை மாடி கீழே கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்டேஜ் 48 அடி வரும் ஃப்ரண்டேஜ். இந்த கடையிலேருந்து வரும், அப்படியே இந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே ஃபுல்லாகவே பில்டிங் முன்னாடியும் இருக்குது. ஏன்னா இந்த பில்டிங் சேர்த்து வரும். பார்த்துலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள மேலே வரைக்கும் லிஃப்ட் இருக்குது. நீங்கள் ரினோவேட் பண்ணியும் பில்டிங்கை யூஸ் பண்ணலாம், இல்லை டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்கை எப்படி வேணாலும் பண்ணலாம். மேலே வரைக்குமே உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. அப்படியே நான் கீழே வரேன். இப்போ நம்ம பார்க்குறது 3rd floor. லிஃப்ட்டு 3rd floor வரைக்கும் இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும் கீழே வரைக்குமே. உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து யூரினல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் லேடிஸ்க்கு யூரினல் பாயிண்ட் இருக்குது. ஃபுல் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் வரும், பார்க்கலாம். ஃபுல்லாக நல்லா பில்லர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் கீழே அதை இடிச்சிட்டு அந்த வீடு மாதிரி இருக்கு பாருங்கள், முன்னாடி கடை, அதை இடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஏதாவது கார் பார்க்கிங் மாதிரி மாற்றிக்கலாம். அப்படியே நம்ம வந்து கீழே போகலாம். இப்போ 3rd floor பார்த்தோம். அடுத்தது 2nd floor பார்க்கலாம். லிஃப்ட் இருக்குது. 2nd floor அதே மாதிரி தான். 2nd floor பாருங்கள். 3rd என்ன பார்த்தீங்களோ அதே தான் 2ndலேயும். இது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் காமிக்க முடியும். இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இடிச்சிடலாம். நீங்கள் வெளில போய்ட்டு நான் ஃப்ரண்டேஜும் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பில்டிங் எலிவேஷன் எல்லாமே காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போய் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி தான். நான் ஃபுல்லாக காமிக்கல. ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி தான். அப்படியே கீழே போகலாம். ஃப்ளோர் வந்திருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வழி. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படி தான் வெளில போய்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் காமிக்கிறேன். உள்ள வரைக்கும் இருக்குது. ஃபுல் வீடியோ வேணும் என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ரிலீஸ் ஆகும். வெளியில் போய் காமிக்கிறேன். நான் மேலேருந்து காமிச்சிருப்பேன். அப்படியே வந்தீங்கன்னா நல்ல ட்ராஃபிக். நான் வெளிலேருந்து காமிக்க முடியாது. இதுதான் ப்ராப்பர்ட்டியோட இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பில்டிங்கு. அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கடை வரைக்குமே வரும். பின்னாடி நான் கடை காமிச்சேன் இல்லைங்களா, முன்னாடி கரெக்டாக இந்த எட்ஜு வரைக்கும் வரும். இந்த எட்ஜு வரைக்குமே இருக்குது. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா 16,50,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. 4,475 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. 7,000 ப்ராப்பராக இந்த கூப்பிடுங்க. கவிதை டேக் சென்னை. தேங்க்யூ.